உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே ராசா. பாட்டி என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தவன் தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதைச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற. ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்க ஊர்க்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல 10 பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீயே கடைசியா தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீஸா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுது, அப்ப புது பீஸா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? ஆமா, நீ ஏன் கம்பு கை மன்னிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரமா வளர்த்திருக்கேன். வெற்றியோட திரும்பி வா. எட்டலங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கத பாக்க சொன்னா உருப்படியை பாத்துக்கிருக்க. பிச்சிருவேன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்புல தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடு போ. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? இங்க உரிப்பானை அங்கே கட்டி இருக்குடா. அங்கயா? ஆமாடா. ஏ மாரி மாடு வடக்காலம் இது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ தெற்கால போகணுமோ? கண்டிப்பா ரூட்டு சரியான ரூட்டு. மங்கள ஊர் போய் சேர்ந்துருவா. அதோ பாரு காளிமுட்டை கழுதுக்கு பின்னால் நிக்கிறான். ஏப்பா வந்துட போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்போ பாரு. ஏய் கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழ்மா நிக்கிறான், அவனை கூப்பிடு. உரிப்பானை இடது பக்கம் தொங்குதோ? இந்த வாட்டி பானைய புலந்துட வேண்டியதா. ஓங்கி அப்படியே அவனு. ரெண்டு பானையும் குழந்துருச்சா? சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். சிங்காரம் ஜெயிச்சான், கோப்பா உனக்குத்தான். அடங்கிட்டான். நீ ஏன் பேரன் சொல்லிடுற? தொண்டையில முள்ளு குத்திக்கிச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. நான் பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீதான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்ட. பழசெல்லாம் நினைக்காத. கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிங்காரம் சொன்ன மாதிரி ஜெயிச்ச? இந்த கிராம தலைவர் மண்டைய உடைச்சிட்டு இல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ணேன்? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல? போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அண்ணா கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டேன்ல? திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. மாட்டு வாயில சாராய தூக்கிட்டான்டா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது. அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுல்லாம் பண்ண பத்தாது, பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த செம்னுக்குள்ள நுழைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுதேன். அதான் மெயின் கேட்டுக்கிட்டே வெக்காளி மாதிரி அத்தைக்காரி ஒருத்தி நிக்காளே, அவளை என்ன அத்தைய பத்தி நீ அப்ப கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி 1/2 மணி நேரம் ஒளிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு பூடுறதுக்கு அது என்ன எலி பொந்தாடா?
ஜமீன்ரா. ஏன் உன் அத்தை மக பொன்னரசி இருக்கான்ல? பொன்னரிசி இல்லைன்னா வேற அரிசி இல்லையா? இருக்குடா, புழுங்கரிசி இருக்கு, பச்சரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கரிசி இருக்கு. அத்தனை போட்டு அமுக்குடா. டேய், பொன்னரசி லேசா நினைக்காதீங்கடா. இவன் அத்தை மக, இந்த கிராமத்து தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தெல்லாம் கட்டி கேட்கணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன்னரசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. பொன்னரசி, அந்த கோழி எல்லாம் திறந்து விடுமா? சரிம்மா. ஏய் ஓடு ஓடு ஓடுங்க. ஐயோ, கோழி கடிக்குது. கோழி கடிக்கல, குஞ்சு கடிக்கல, நான் உன் மாமே. ஐயோ, நீயா? நாங்களே தான். இங்க எதுக்காக வந்த? எல்லாம் இதுக்குத்தேன். என்ன இருக்கு உள்ள? உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். ஐ, பணியாரம். ஐ பணியாரம் இல்ல, குழி பணியாரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் பொய் சொல்லுதே? உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான்னு. சரி, இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறை மாப்பிள்ளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாமெல்லாம் ஒண்ணு மண்ணா இருந்தா? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணும்ட்ட. எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தியா நீயே? தாவணியை போட்டோன்னே ஏண்டி தடுப்பு சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாருனா? அப்பா வந்தா என்ன, அவருக்கு 2 பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத. பொன்னரசி, ஐயோ அம்மா. ஆஹா, அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிடுறாடே. என்னது இது? பணியார மாட்டம் இருக்குது. இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ, கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். இந்தா வர புட்டிடா புட்டிடா. இந்தா வர. கோழி எப்ப 8 முழம் வெட்டி கட்டுச்சு? சேவலாமா. எடுபட்ட சேவல் இன்னைக்கு இங்க வந்துருச்சா? குழம்பு காய்ச்சிட வேண்டியதுதான். அடி அஞ்சல, உலக்க எடுத்துட்டு வாடி. உலக்கையா? சேவல் மரியா கத்துற? அம்மா, பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சார பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு கொள்ளு. உலக்கை எடுத்துக்கிட்டு ஒரு உரலை வந்திருக்குது. யார பாத்தியா உரங்குற? உரலுக்குள்ள போட்டு இப்ப நெல்லு குத்துற வரும். எவ்வளவு அகலண்டா சாமி. 70 படமே காட்டாண்டா முதுகுல. என்ன உருகடா அம்மா. ஐயோ, அத்தை கறிக்கிட்ட மாட்டிக்கிட்டே. வெளுத்துருவ வச்சு பாவி பையல. மாமா காப்பாத்துங்க மாமா. மானா சூடு சோறு ஏதாச்சும் இருக்கா? ஜமீன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை வாரம் சொல்றீங்க? ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது? அவனுக்கு என்ன உரிமை இல்லையா? என் சின்னத்தா பேரன் தானே, அவன் உடம்புல ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல? யாரு கொல்லப்புறமா உள்ள வந்தவன்? அந்த குள்ள கிழவி. அவன் மக வயத்து பேர உங்களுக்கு ஜமீன் ரத்தமா? இங்க இருங்க மாமா, என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும். பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரம். வாய மூட துப்புட்ட பையல. இந்த பாரு, உன் பாசத்தை எல்லாம் இவரோட வச்சுக்கோ. உன் பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. இனிமே வீட்டு பக்கம் வந்தா கைய கால உடைச்சு போடுவேன். எடுபட்ட பையல. போல அத்தை வேட்டி கட்ட போறீங்களா? வெச்சுக்க. அப்படி லாக் பண்ணுவோம். ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற? எல்லாம் நாங்க பொறுப்பாத்தியா இருக்கோம். உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க. எங்களை அப்படியே கிராமத்திலே திரிய விட்டீங்கல்ல. நானும் உன்னை பள்ளிக்கூடத்துல தானே சேர்த்தேன். சேர்த்தீங்க சரி, ஆனா வாத்தியார் வர மாட்டேன்ட்டார்ல. ஏன் வரல? தலையில இத்த தண்டி கல்ல கொண்டு அடிச்சா எந்த வாத்தியம் வருவான்? இதத்தான் பொறுப்பில்லா தனம்ன்றது. டேய், சிங்கம்பட்டி ஜமீன்னா இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் இருக்க கூடாது. வீரம் தான் இருக்கணும். எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசைய வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். ஊரு வீரம் சொல்ல வைக்கிற. நானும் வீரமான வந்தேன்னு எதுவுமே சொல்லாம கூட்டு போறியே, எங்களை எங்கப்பா கூட்டு போயிட்டு இருக்க? அங்க பாரு. எதுக்குப்பா நம்மள தான் மட்டி கூட்டி வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? இவனுங்க சும்மாவே வம்பு வளர்ப்பானுங்களே. வம்பு வளர்த்தா நாம விட்டுருவோமாடா? டேய், இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கேன். அவனையே நம்ம பார்க்க போறோம். எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்டா. அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மாணலா நடக்க வச்சா எப்படிடா இருக்கும்? யோசிச்சு பாருங்கடா. பாத்தியா, நாக்கு லெப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா. எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு சிங்காரம். அதுக்கு தானே பிளான் போட்டது. என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா?
உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனா வேணாம்ல. வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம். அட இருடா, ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன் ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார. ஏய், குடிக்கிற மாதிரி 3 டீய போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா? எனக்கு மறக்கா பேசினா சுட தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய், இருப்பா இரு. ஏய், மூடிட்டு டீயை போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல? ஏய், இந்தா. குடுறா. குழப்ப பாரு போ. இதுல முறப்பு. ஏண்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேலை முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பையன் அவன். வேலை பார்த்தானா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது. இந்த கிராமத்துலதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. டேய், என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா. ஆ. இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ரவேலே நான் தான்டா. நீயா? எங்க போயிட்டான்? வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டான். பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா பாசிக்காரா? வசியம் பண்ற வஜ்ரவேலுக்கிட்டே போய் வம்பளது இப்படியே. அத்தைக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்னேன், இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன். என்னாச்சுடா? ஐயோ, அந்த டீ கடைக்காரன் வேலையை காமிச்சிட்டான் போல இருக்கு. வயிறு அலசுதுப்பா. உனக்கு என்னாச்சுடா? எனக்கு வயிற்றுக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்காரம் மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும், தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதா. தாங்க முடியலடா. நெருப்பு துண்டு நீராவியா மாற முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா, இந்த அப்படி போவோமா, இந்த இப்படி உட்காருவோமா, இந்த அப்படி. ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்க கூட்டத்தை காணும்? ஏன்டா இதெல்லாம் டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்பா. இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே? என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம். நாம வேணா எழுந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாராங்க, இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கேயே உட்காருவோம்டி. ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணான்னு சொன்னேன், மீதிய வேணா ஊர்ல வச்சுக்கலாமா? ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது? பேசாம இருந்து தொலைடா. ஆமா, தாமரை எங்கடி காணா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா, சேர்ந்தே போலாம்டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா, காஞ்சி கருவாடாயிரும். ஒண்ணு செய்வோம்டா, தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா முதல் மரியாதை ராதா, வயசாகி உட்கார்ந்துருக்கு. சிங்காரம் தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமா ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூஞ்சல தெரியுதப்பா. எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில கழுவிட்டானுங்க. குடிக்கிற தண்ணியா? பாட்டி போட்டு விட்டுருக்கா. ஏய், ஓகே வருதுடா. இப்படி போங்கடா. லெஃப்ட்ல போ, அதான் ரைட்டா இருக்கும். எப்படி இந்த ஊர்க்காரனை ஏமாத்தின பத்தி இல்ல, ஒரு பய பாக்கலடா. இந்த 10 ரூபா ஆஃப் ஆயிக்கிறியா? 10 ரூபாய் கொடுத்து கூப்பிடுறானுங்கடி. ஐயோ, லெஃப்ட் அணைச்சு நிப்பாட்டுங்கடா. அப்பாடா, தப்பிச்சிட்டோம்டா. என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது? மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு. காலமாடா பசுமாடா? மூதேவி பிரிச்சு வேணா பாரு.
ஐ யாரோ ஒரு அக்கா குளிக்குது. ஐயோ ஐயோ 3 பேராடா ஐயோ ஓடி நான் குளிக்கிறது பாத்துட்டானுங்க இதோ இந்த பக்கம் தான் போறாங்க புடிங்க ஓடுங்க இது தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களேடா. சிங்காரா என்னால முடியலப்பா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா? ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா. காப்பாத்துறேன். பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வணக்கம். இதுக்கு மேல எங்களால ஓட முடியல. ஏன்னா அப்படி டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க. எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது. அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை அடிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இது குடிநீர், இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா, நாசமா போட வைக்கலாம். அண்ணே என்ன பறந்து வர்ற? அண்ணி வருது. அப்படியா? எங்க? ஐயோ கட்ட கருப்பே ஐயோ குண்டு எடுப்பே. என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு. ஏப்பா நல்லா பாருப்பா, உன் பாட்டி. பாட்டியா? என்ன பாட்டி தொங்க தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற? தலைக்கறி பேராண்டி உனக்காகத்தான் வாங்கிட்டு வரேன். தலைக்கறியை வச்சு நாக்கு வலிக்கவா? வேற எதுவும் இல்லையா? புல்லு ரெடியா இருக்குல்ல? ஓகே ஓகே. ஆமா நீங்க எல்லாம் ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற. அப்படி அதான் அப்படியே பிக்கப் பண்ணலாமான்னு நிக்கிறேன். அதுக்கு இவனே ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் இவனுக்கு என்ன? சவு முட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துவானடா. பாட்டி ஏன் நிறுத்துறா பாத்தியா? சங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருப்பா. பாட்டி பொன்னரசி பொன்னரசி கொஞ்சம் நில்லுதாயி. என்ன முறமாமே காத்துக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்ல? 1 2 3 4 பேசிட்டேன் போதுமா? என்ன பாட்டி நீ சொல்லி இந்த சிலிப்பு சிலிப்பிட்டு போறா? அட கொஞ்சம் பொருடா. ஆ. கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிட போது. அதெல்லாம் முந்தி பாட்டி. இப்பெல்லாம் பம்பு செட்டை போட்டு தூரு தெரியுற அளவுக்கு இறைச்சிடுறாங்க. ஐயோ என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சு. அத்தா உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ எல்லாரும் வாங்கல, என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சு. ஐயோ எல்லாரும் வாங்கலே அடிச்சுக்கடா வாங்க. அடே ஐயோ வாயில நுழைதல்ல. பொன்னரசி உனக்கு என்னமா ஆச்சு? அடிச்சுக்கடா வாயில நுழைதல் என்னன்னு பாரு. ஐயோ அடிக்குதே காக்காடி மாதிரி தெரியுது. காக்கா வலிப்பா? நல்லா தான் வரும்போது வலிப்பு வந்து எழுக்குதுமா. வலிப்பல பொண்ணுக்கு வராதுங்க. ஐயோ பொன்னரசி என்னமா ஆச்சு உனக்கு? ஏக்கா அடிச்சுக்கோக்கா. வாயெல்லாம் நுரத்தல்லுது, கை கால்ல இழுத்துக்குது. வலிப்பு நோய்தாமா? ஐயோ இல்லங்க அதெல்லாம் உனக்கு வராதுங்க. அவ பொன்னரசி இவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? உங்க தாத்தா பண்ணுவான். தள்ளுங்க, தள்ளுங்க. அத்தை, இந்தாங்க, கையில கொடுங்க. இந்த பொண்ணு புடிச்சுக்கம்மா இத. ஐயோ பொன்னரசி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பொன்னரசி நினைச்சு நானு கூடு கட்டி கொண்டு வந்தேன். குயிலுமே பாடலையே கூடு இருந்து என்ன பண்ண. மயிலுன்னு நினைச்சு நானு மாடம் கட்டி கொண்டு வந்தேன். மயிலுமே ஆடலையே மாடருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாயை திறந்து கொல்லைக்கலையே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன நாய் பூனைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வருத்தத்துல 1/2 பாட்டில் காலி ஆயிருச்சே. அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்ப எவ்வளவு ஆசைப்பட்டேன். அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க? ஏன்? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வலிப்பாச்சே. அந்த பொண்ணை உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது? ஊர் உலகம் நம்புனது நீ நம்பிட்டியே. கேனக்கிரிக்கையா இருக்கிய பாட்டி. அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல, கொக்கு வலிப்பும் இல்ல. நான் தான் வசியம் வஜ்ரவேலு கிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவ இவ்வளோண்டு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா. நடுத்தருவிலே விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினைச்சு ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான். ஆனா நாம கோளார கேட்போம்ல. அப்படியா சங்கதி? ஆமா. அடங்க ஒக்கா மக்கா அட்ரா மேலத்தை ஊதுற நாதசுரத்தை. இது என்ன கூத்து?
என்ன கர்மம்னே தெரியலையே. ஏய் நிறுத்துங்கயா, என்னடா இதெல்லாம்? அது பூவு, இது பழம், இது மேளம், இது நாதஸ்வரம், இது பாட்டி, இது என் வேட்டி. இப்ப என்ன அதுக்கு? சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். நில்றாங்க. ஏய் கழுவி, என்ன உருப்படாதவங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து கூட்டு வந்திருக்க? இந்தப்பா, நாங்க ஒண்ணும் சும்மா இல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு. பொண்ணரிச்ச பொண்ணு கட்டு வந்திருக்கோம். இந்த பயலுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேட்க? ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓவராத்தியா இருக்கு. நீங்க என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க அத்தை? ஏய், விளையாட்டு பையன் சொந்தக்காரன்னு போனா போதுன்னு விட்டா கேட பையன் மாதிரி வந்து கலெக்டரா பண்ற. நாங்களே வேதனையில இருக்கோம். கிளம்புங்கடா எல்லாரும், போங்கடா. நாங்க ஏன் போகணும்? எங்களுக்கு ரெண்டுல ஒரு பதில சொல்லு. என் பேரனுக்கு அழகு இல்லையா, அந்த சொல்ல படிப்பு இல்லையா? படிப்பு எதுக்குன்னு அடங்கி சும்மாரா. நான் சொல்றேன் அவனுக்கு என்ன குறை இருக்குன்னு. வேலை வெட்டி இல்லாதவன், உண்மைதான். ஊதாரி பையன், Correct. குடிகாரன், பாட்டி கூட தான் வீணா அடிக்குது. போனவன். போனா போயிட்டு போறேன் போ. போதுமா? போதும் போதும். யானை கட்டி தீனி போடுற வீடுறாது. என் பொண்ணுக்கு ஒருவேளை சோறு போட முடியுமா உன்னால? நாங்க இதுக்கு சோறெல்லாம் போடணும். அதான் டெய்லி யானைக்கே இவ்வளவு பெரிய உருண்டை உருட்டி வைக்கிறீங்கல்ல, அதுல கொஞ்சத்தை நான் தின்னுட்டு மீதியை என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்கல்ல நாங்க. தூ, மானம் கெட்ட பையல என்ன பேச்சு பேசுறான் பாருங்க. முதல்ல அவனை வெளியே துரத்து விடுங்க. எங்களை துரத்துறிய? காக்கா வலிப்பு வந்த மகளை எவன் கட்டுவேன்? எவனாச்சும் கட்டிடுவானா விட்டுருவானா நானு? அதானே அப்படி சொல்றேன் சிங்கம். எல்லாம் இந்த சூரியகாரி பண்ற வேண. இவள முதல்ல செருப்பு கட்டி அடிக்கணும். யாரு செருப்ப கழட்டி அடிக்கிறது? ஏய் இங்க இரு, நல்லா கேட்டுக்க. என் பாட்டி மேல ஒரு தூசி பட்டா கூட உட்காம கைங்க 10 தடவை உருளும்டா. ஏய், இதுக்கு மேல பேசினா உன் தலை உருளும். போடா இங்க இருந்து. அப்பா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்னம்மா? நான் மாமாவே கட்டிக்கிறேன். ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? நீ சும்மா இருமா. அப்பா, அவங்க சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? பலிப்பு வியாதி வந்தவன்னு என்ன யாருப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதையும் மீறி யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை பூராவும் நான் குற்ற உணர்வோடு தான்ப்பா வாழணும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாமா மேல என்ன அறியாமலே விருப்பம் இருந்திருக்குப்பா. ஆமாப்பா, அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துறாதீங்கப்பா. அம்மாவையும் உங்களையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. என்னங்க ஆச்சு உனக்கு? நான் மாமாவே கட்டிக்கிறேன்ப்பா. நான் இங்கதான்ப்பா இருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, வேணாம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, நான் இங்க இருக்கேன். என்னங்க ஆச்சு உனக்கு? பைத்திய காட்சி மாதிரி என்னென்னமோ பேசுறா. இவளா பேசலங்க. இந்த திருட்டு குடும்பம் சூனியம் வச்சு அவன் மனச கலந்துருச்சுங்க. பொன்னரசி சொல்றதும் சரிதானே? ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கிளவி அவருக்கு சூனியம் வச்சிட்டியா? அவரே ஒத்துட்டாரு, நீ என்னடி? ஆய மூடு. கொல்ல புறமா வந்து குள்ள பிசாசு. யார் பிசாசு? பரபர பரபர இந்த குடும்பத்தை இப்படி நாசம் பண்றியே. ஏன் நாசம் பண்ண? சாக்கடி சந்தன ஒண்ணாக மாடி. நீதான் சாக்கடை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புங்கத தோல்ல தூக்கி வச்சு வளர்க்க வேண்டிய வயசுல என் ஒரே பையனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். என் மகளையும் பிரிய நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ள சிங்காரம் தான். வீட்டோட மாப்பிள்ள இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போ? அப்படி சொல்லு மாமா. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. அது ஏய், வீட்டுக்குள்ள வந்துக்காத. ஏய் அட்ரா மூலத்தை